ஆரம்பிங்க. அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புறநானூற்று செயல். புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. இது அகம் புறம்னு 2 வகையாக சொல்லுவாங்க. தமிழர்களுடைய வாழ்க்கை அகத்தையும் புறத்தையும் சார்ந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். புறம் வீரத்தை பற்றிய சொல்றது புற வாழ்க்கை. இதில் புறநானூற்றுல அமைஞ்சிருக்கக்கூடிய செய்யுள். நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு வரிபாடல் கற்றறிந்தார் கலியோடு அகம்புறம் என்று இத்திறந்த 8 தொகை அப்படின்ற செய்யுள்ள புறநானூறு. இது புறநானூறு அப்படின்றது மன்னர்கள் புலவர்கள் எப்படியெல்லாம் மன்னர்கள் மேல் புலவர்கள் பாடிய பாடல்கள், மக்கள் புலவர்கள் மேல் நண்ட நட்பு, இதெல்லாம் இந்த பாடல்கள்ல சொல்லுவாங்க. இந்த இதில் பொன்முடியார் என்ற பெண்பார் புலவர் பாடின பாடல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கடமை, ஒவ்வொருத்தரும் ஒரு கடமை இருக்கு. அந்த கடமையை அந்த காலத்துல மன்னர்கள் மேல் மக்கள் எப்படி எதிர்பார்த்தாங்க அப்படின்றத புலவர்கள் மன்னர்களிடம் எதிர்பார்த்திருக்காங்க. இதுல இந்த பாடலை நம்ம பார்க்கலாம். ஈன்று புறந்தறுதல் எண்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே, ஒளிருவாள் அறிஞ்சமம் முறுக்கி களிரிருந்து பேர்தல் காளைக்கு கடனே. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் சமுதாயத்துல ஒரு கடமை இருக்கு. கடமை தவறக்கூடாது அப்படின்றத மன்னர்கள்ட்ட என்னது புலவர்களை எதிர்பார்த்தாங்க. இந்த உலகத்தில் ஈன்று கொடுப்பது ஒரு தாய். அவங்க தான் என்னது முதல் கடமையாக நினைக்கிறாங்க. அதனாலதான் ஒரு பெண்ணை முதன்மைப்படுத்தி இந்த செயல்ல சொல்றாங்க. சான்றோன் நல்ல மக்கள் அப்படின்றத என்னது கேட்கக்கூடியது கடன். ஈன்ற காலத்தில் கூட தன் தாய் என்னது மகிழ்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டாங்க. ஈன்ற பொழுதிலும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்றத திருக்குறள்ல சொல்லுவாங்க. இந்த உலகத்துல சான்றோன் அப்படின்னு எப்ப ஒரு மகனை கேட்குறாங்களோ அப்ப மகிழ்ச்சி அடைகிறா ஒரு தாய். அதைத்தான் இதுல என்னது சொல்றான். சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே. போர்க்களத்தில் என்னது போர் செய்யும் போது வேலினை கூர்மை உடையதாக இருக்கணும், அதுதான் அவனுடைய கடமை. நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே, சமுதாயத்தில் ஒழுக்கத்தை கற்பித்து கொடுக்கக்கூடியது என்னது மன்னனுடைய கடமை. வழி தவறக்கூடாது அப்படின்றதே மன்னனுடைய உயரிய சிந்தனை. ஒளிருவாள் அறிஞ்சமம் முறுக்கி களிரிருந்து பெயர்தல் காளைக்கு கடனே, போர்க்களத்தில் கூர்மையான அம்பினை கொண்டு போரினை செய்வது ஒரு வீரனுக்கு கடமை. இப்படி பல்வேறு மக்களுக்கு பல்வேறு கடமைகள் இருக்கு அப்படின்றத சொன்னதைத்தான் நம்ம சொல்றோம். நன்றி மாணவர்களே. இதான் வர்றேன் சார்.